புதுச்சேரியில் நேற்று அதாவது பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா முகுந்தனை இளைஞரணி தலைவராக ராமதாஸ் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனிடையே பாத்தீங்கன்னா இருவருக்கும் வார்த்தை போர் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இருவரும் நேற்று கலைஞ்சு சென்றனர். இது சம்பந்தமாக நேற்று ஜி.கே. மணி தலைமையில ஒரு குழு, அதாவது கார்த்திக், முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவர்கள் நேற்று இரவு கட்சி நிறுவனர் ராமதாஸை நேற்று இரவு சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து அதாவது அன்புமணி ராமதாஸையும் அந்த குழு சந்தித்து பேசுறது. இதனிடையே பாத்தீங்கன்னா இன்று காலை கார்த்திக், முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தலைமையில நிறுவன தலைவர் ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து ஜி.கே. மணி உள்ளிட்டவர் நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்தனர். இப்பொழுது அன்புமணி ராமதாஸும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்தனர். இது சம்பந்தமாக தற்சமயம் இருவரும் சமரச பேச்சுவார்த்தை உள்ள நடைபெற்று வருகிறது. இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் அவர்களுடைய எந்த மாதிரியான உடன்படிக்கை ஏற்படுகிறது தெரிய வரும். இருந்த போதும் முகுந்தன் அந்த கட்சி பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாகவும், ஆனா அந்த பொறுப்பு எதுவும் எனக்கு தேவையில்லை என்றும் சொன்னதாக தகவல் வெளியாகிறது. இருந்த போதும் ஒரு தரப்பினர் அவர்களுக்கு அப்படி எதுவும் நாங்கள் சொல்லவில்லை என்றும், அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள் தான் இதர் மாதிரியான அதாவது கட்சியிலிருந்து அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்ததாகவும் தகவல் வெளியாகிறது. ரவி.